ஹலோ ஆல். எப்போ பாரு சிக்கன் வாங்கினா சிக்கன் பிரியாணி இல்லை வறுத்தரிச்ச குழம்பு இது தான் செய்யணுமா? ஒரு தடவை இந்த மலபார் சிக்கன் ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள், அசந்து போயிடுவீங்க. ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக மலபார் சிக்கன் பண்ணலாமா? தாராளமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் கொஞ்சம் இருந்தனால நான் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ மீன்வாயில் நம்ம தேங்காய், இஞ்சி, பூண்டு, கசகசா, முந்திரி பருப்பு, சோம்பு இதெல்லாம் நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடி பிடிக்காமல் கொஞ்சம் நம்ம கிளறி விடணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நிறைய தண்ணி விட வேண்டாம், அந்த ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். ஸோ இந்த அளவுக்கு ஓகேயா? நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படியோ அது பார்த்துக்கோங்க. ஸோ 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா பக்குவமாக கிளறி விடணும். இதை பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான டிஷ்ஷு தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இப்போ காரத்துக்கு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு பேக்கெட் சிக்கன் மசாலா எடுத்துருக்கிறேன். ஸோ இன்னும் காரம் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா தனி மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் தனி மிளகாப்பொடியும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். நல்லா இதை கிளறி விட்டுட்டு எல்லா சைடும் மசாலா இந்த பவுடர்ஸ் எல்லாம் போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு விசிலும் விட்டு இறக்குனிங்கன்னா அட கலர் பார்த்தீங்களா? பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் அப்படி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா அட மலபார் சிக்கன் தயார். இது மலபார் சிக்கன் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் சிக்கன் சாப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மறக்காமல் உங்கள் லவ்டு ஒன்ஸோடு உட்காந்து நிம்மதியாக சாப்பிடுங்க. பாய்.